டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீட் யூஜி 2025க்கான ரிசல்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்கள் மார்க் இருந்தும் எம்பிபிஎஸ் வந்து ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையோ இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோ டீம்டு காலேஜஸ்லையோ படிக்க முடியாத மாணவர்கள், லைக் மார்க் வந்து இருக்கு, பட் இருந்தாலும் நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அதே போல் லோ மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்து பெரிதும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் இல்லைங்களா. ஸோ இந்த பிடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட் படி பிடிஎஸ்க்கான ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸே எங்களுக்கு இல்லைங்க மேம். ஸோ பிடிஎஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டால அந்த கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் சீட் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும், எவ்வளோ ரேங்க் வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ தட் அந்த கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால கம்யூனிட்டி வைஸ் என்ன ரேங்கிங் க்ளோஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கு ஈக்குவலண்டான ஆல் இண்டியா ரேங்கிங் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இப்போ உங்களுக்காக. உங்க எல்லாருக்கும் நீட் ஸ்கோர் கார்டு இருக்கும், உங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் வச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் நம்ம கம்யூனிட்டிக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றதை இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிடிஎஸ் கோர்ஸ்க்கான, ஓகேங்களா, இட்ஸ் நாட் மெடிக்கல், இட்ஸ் டென்டல் ஆக்சுவலி. ஓகே, பிடிஎஸ் கோர்ஸ்க்கான லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி ஸ்டேட் ரேங்க், ஜென்ரல் ரேங்கிங் கம்யூனிட்டி வைஸ் நான் போட்டிருக்கேன். அதே போல் இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்கிங், இட்ஸ் நாட் கம்யூனல் ரேங்க். அண்ட் அதே போல் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போன வருஷம் இருந்த ஆல் இண்டியா ரேங்கிங் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் தமிழ்நாட்டில் 3 காலேஜ் தான் இருக்குது. மொத்தமாக 250 சீட் இருக்குங்க. அந்த 250 சீட்டில் 85% ஆஃப் த சீட் மட்டும்தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் கீழே வரக்கூடிய இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு அலோகேட் ரிமைனிங் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். ஓகேங்களா. ஓசி கம்யூனிட்டிக்கு 3394 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் 58,149. பிசி பொறுத்த வரைக்கும் 6517 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு ஜென்ரல் ஸ்டேட் ரேங்கிங்ல. அவங்க ரேங்கிங் வந்து 1,33,358. பிசிஎன் பொறுத்த வரைக்கும் 5,767 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் 92,910. அதே போல் எம்டிசி பொறுத்த வரைக்கும் 6,737 ஸ்டேட் ரேங்கிங் ஜென்ரல் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் 1,06,014. அதே போல் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 14,140 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 2,26,002. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 17,615 ஜென்ரல் ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் 3,08,681. எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 16,279 மார்க்ஸ் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்க ஆல் இண்டியா ரேங்கிங் 2,75,688. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆல் இண்டியா ரேங்கிங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை தவிர நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எத்தனை டென்டல் காலேஜஸ் இருக்குது, ஓகேங்களா. 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்குது. அதே போல் செல்ஃப் ஃபைனான்சிங் கீழே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 காலேஜஸ் இருக்குது. இந்த 20 காலேஜஸ்லேயும் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் இருக்குது. அண்ட் இதை தாண்டி தமிழ்நாட்டில் என்னென்ன டென்டல் காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 9 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 20 டென்டல் காலேஜ், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வரக்கூடிய டென்டல் காலேஜஸ் என்னென்ன, அதே போல் இந்த 9 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன, அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்டுக்கும் சரி எந்த டென்டல் காலேஜ் டீம்டு, எந்த டென்டல் காலேஜ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வருது அப்படின்றது தெரியல. அடுத்து எந்த காலேஜஸ் நம்ம டார்கெட் பண்ணோம்னா எப்படி அப்ளை பண்ணணுன்றது தெரியல. இதுக்கான முழுமையான தெளிவோட அடுத்த வீடியோஸில் உங்களுக்காக நான் கற்றுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வகையில் தொடர்ச்சியாக வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக 1-to-1 கைடன்ஸ் தேவை அப்படின்னா தாராளமாக கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.